ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு டார்கெட் அச்சீவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 10th பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு இந்த லெசனில் இருந்து தான் நாம் இன்றைக்கி லைன் பை லைனாக கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் and உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லெசன் நேம் என்னென்னு பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு. ஸோ கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் டேஷ் என்ற நாட்டில் தோன்றியது. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தான் அரசியலமைப்பு அப்படின்ற கொள்கை முதலில் உருவாக்கப்பட்டது. அடுத்த கொஷின் பாருங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியல் அமைப்பு எப்பொழுது உருவாக்கப்பட்டது? அதாவது இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ இங்கே கொஷின் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்றதான் இங்கே கொஷின். ஸோ இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 அமைச்சரவை தூதுக்குழுவின் பரிந்துரையின்படி 1946 இந்த அமைச்சரவை தூதுக்குழுவின் பரிந்துரையின்படி இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம் இந்திய நாட்டிற்காக புதிய அரசியலமைப்பினை உருவாக்க இந்திய பிரதிநிதிகள் அடங்கிய இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. எப்போது? 1946. யாருனால உருவாக்கப்பட்டது? அதாவது அமைச்சரவை தூதுக்குழுவின் பரிந்துரையின்படி இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. எதுக்காக இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கியிருக்காங்க? இந்திய நாட்டிற்காக புதிய அரசியலமைப்பினை உருவாக்க இந்திய பிரதிநிதிகள் அடங்கிய அரசியல் நிர்ணய சபை 1946 அமைச்சரவை தூதுக்குழுவின் பரிந்துரையின்படி உருவாக்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த மொத்த மாகாண பிரதிநிதிகள் தான் இங்கே கேட்டிருக்காங்க. அதாவது இந்திய அரசியல் நிர்ணய சபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 389 உறுப்பினர்கள். ஸோ மொத்தம் 389 உறுப்பினர்கள். இதில் ஃபஸ்ட்டு மாகாண பிரதிநிதிகள். ஸோ மாகாண பிரதிநிதிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 292. ஸோ மாகாண பிரதிநிதிகளில் 292. அடுத்ததாக சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள்னு பார்த்தீங்கன்னா 93 உறுப்பினர்கள். நெக்ஸ்ட் பலுசிஸ்தான் சார்பில் ஒரு உறுப்பினரும், அடுத்ததாக மாகாண முதன்மை ஆணையர்கள். ஸோ மாகாண முதன்மை ஆணையர்கள் ஒரு 3 பேரும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 389 உறுப்பினர்கள். ஸோ டோட்டலாக 389. அதில் பார்த்தீங்கன்னா 292 மாகாண பிரதிநிதிகள். அடுத்து சுதேச அரசுகளோட நியமன உறுப்பினர்கள் பார்த்தோம்னா ஒரு 93 பேரும், பலுசிஸ்தான் சார்பில் ஒருத்தவங்களும், அடுத்ததாக மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் ஒரு 3 பேரும். மொத்தத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் பார்த்தோம்னா 389 உறுப்பினர்கள். ஸோ இப்போ கொஸ்டினாக பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த மொத்த மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேர்? 292. இதில் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் பலுசிஸ்தான் சார்பில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்? ஸோ பலுசிஸ்தானில் ஒரு உறுப்பினர். அடுத்ததாக பாருங்க, இந்திய அரசியல் நிர்ணய சபையில் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 உறுப்பினர்கள். ஸோ மொத்தத்தில் எத்தனை உறுப்பினர்? 389. அரசியல் நிர்ணய சபையில் இருந்த மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 389 உறுப்பினர்கள். ஓகே, நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு. ஸோ இந்திய அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா 1946 டிசம்பர் 9. 1946 டிசம்பர் 9 தான் முதல் கூட்டம் நடைபெற்றுச்சு. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஸோ முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 நடக்குது. அதில் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா தான் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்து இந்திய அரசியல் நிர்ணய
சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஸோ நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதாவது நம்ம இப்போ பார்த்தோம் முதல் கூட்டம் வந்து 1946 டிசம்பர் 9 முதல் கூட்டம் நடைபெற்றது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த முதல் கூட்டத்தில் தான் வந்து சச்சிதானந்த சின்ஹா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்றத பார்த்தோம். அதாவது தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இரண்டாவது கூட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 11. ஸோ டிசம்பர் 11 முதல் கூட்டம் டிசம்பர் 9, இரண்டாவது கூட்டம் டிசம்பர் 11 நடக்கும். அதில் வந்து நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகே, நெக்ஸ்ட்டு 10th கொஷின் பாருங்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போது இறந்தவர். ஸோ இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போது இறந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அதாவது தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பை உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் இறந்ததை தொடர்ந்து, ஸோ அந்த கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே இவர் இறந்துறாரு. அவரை தொடர்ந்து தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஸோ துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி. HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி. அதாவது தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தும் துணைத் தலைவர்களாக HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். 12th கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர்கள் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது? ஸோ இந்த கூட்டத்தொடர்கள் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர்கள் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா 11 அமர்வுகளாக நடைபெற்றது. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெற்றது? ஸோ அதாவது ஒரு 166 நாட்கள் 166 நாட்கள் நடைபெற்றது. அதாவது இந்த 11 அமர்வுகள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த 11 திட்டமிடப்பட்ட கூட்டங்களில் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி கலந்துரையாட 166 நாட்கள் வந்து ஆச்சு. ஓகே, ஸோ எத்தனை டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 166 டேஸ். எத்தனை கூட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 11 செஷன்ஸ், 11 கூட்டங்கள், 11 அமர்வுகள் மற்றும் 166 நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14th ஒன் பாருங்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? ஸோ எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2473. ஸோ 2473 2473 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15th ஒன் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யார்? BR அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்பட்டவர் அம்பேத்கர். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவின் குழுவின் தலைவராக இருந்ததால் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்பட்டார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17th ஒன் பாருங்கள். அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது அரசியலமைப்பு சட்டத்தில் பாகங்கள், பிரிவுகள் மற்றும் எத்தனை அட்டவணைகள் இருந்தன? ஸோ இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது எத்தனை பாகங்கள் இருந்துச்சு, எத்தனை அட்டவணைகள் இருந்தது மற்றும் எத்தனை சட்ட பிரிவுகள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாகங்கள் பார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 பார்ட்ஸ், 22 பாகங்கள். அட்டவணைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 அட்டவணைகள், 8 ஸ்கெடியூல்ஸும் மற்றும் சட்ட பிரிவுகள் ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 395 சட்ட பிரிவுகள் இருந்தன. ஸோ அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது பார்ட்ஸ் எத்தனை? 22 பார்ட்ஸ், 22 பாகங்கள் மற்றும் 8 அட்டவணைகள், 8 ஸ்கெடியூல்ஸ் அண்ட் 395 ஆர்டிகல்ஸ், 395 ஆர்டிகல்ஸும் இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. ஸோ இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1949 நவம்பர் 26. 1949 நவம்பர் 26 நமது அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கு அடுத்ததாக நடைமுறைக்கு எப்போது வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1950 ஜனவரி 26 தான் நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஸோ 1950 ஜனவரி 26 தான் நடைமுறைக்கு வந்தது. டேஷ் என்பவரால் இந்திய அரசமைப்பு சட்டம் இத்தாலி பாணியில் அவர் கைப்பட எழுதப்பட்டது. ஸோ டேஷ் என்பவரால் நமது அரசியலமைப்பு சட்டம் இத்தாலி பாணியில், ஸோ இத்தாலியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. யார் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலி பாணியில் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. ஸோ இவர் தான் வந்து நமது அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலி பாணியில் எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். இதெல்லாம் பாக்ஸ் கொஸ்டினில் இருக்குது. ஸோ பாக்ஸ் கொஸ்டினில் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21 பாருங்கள். அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பது
முன்னுரை என்பது குறிப்பது. ஸோ அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பது குறிப்பது முகவுரை. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை ஜவஹர்லால் நேருவின் டேஷ் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. அதாவது இந்திய அரசியலமைப்போட முகவரை, ஸோ நம்மளுடைய முகவரை வந்து ஜவஹர்லால் நேருவின் டேஷ் அடிப்படையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிக்கோள் தீர்மானம். அதாவது ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையாக கொண்டு முகவுரை அமைக்கப்பட்டது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிக்கோள் தீர்மானம். அதாவது நமது இந்திய அரசியலமைப்பின் முகவுரை ஜவஹர்லால் நேரு வந்து எப்போ வந்து இதை வந்து முன்மொழிகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிக்கோள் தீர்மானத்தை வந்து அரசியல் நிர்ணய சபை கிட்ட வந்து எப்போ வந்து இதை முன்மொழிகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 13, 1946. டிசம்பர் 13, 1946. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. ஸோ இப்போ தான் லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம். முகவரி வந்து எதனோட அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் முன்மொழிந்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையாக கொண்டு தான் முகவுரை அப்படின்றது வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அவர் வந்து என்னைக்கு வந்து அந்த அரசியல் நிர்ணய சபையில் வந்து அதை முன்மொழிந்தார் அப்படின்றதையும் பார்த்தோம். எப்போ பார்த்தோம்? டிசம்பர் 13, 1946. ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமான டேட்டு தான். டிசம்பர் 13, 1946. ஆனால் வந்து அந்த குறிக்கோள் தீர்மானன்றது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபை வந்து எப்போது ஏற்றுக்கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 22. ஸோ ஜனவரி 22. ஸோ இங்கே வந்து ஜனவரி 2ன்னு இருக்குது, இங்கே தவறுதலாக இருக்குது. ஜனவரி 22, 1947. ஸோ ஜனவரி 22, 1947 தான் இந்த குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபை வந்து ஏற்றுக்கொண்டது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ பார்த்தோம்? டிசம்பர் 9, 1946 அப்படின்றத பார்த்தோம். ஸோ அடுத்ததாக வந்து டிசம்பர் 11, 1946 செகண்ட் மீட்டிங் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் டிசம்பர் 13, 1946 தான் இந்த குறிக்கோள் தீர்மானத்தை வந்து ஜவஹர்லால் நேரு வந்து அரசியல் நிர்ணய சபையில் வந்து முன்மொழிவார். இதை வந்து எப்போ வந்து இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து இந்த குறிக்கோள் தீர்மானத்தை வந்து ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 22, 1947. ஸோ ஜனவரி 22, 1947. ஓகே, இதில் ரொம்பவே முக்கியமானது பார்த்துக்கோங்க. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த ஆண்டு மற்றும் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது? ஸோ முகவரி வந்து எப்போ திருத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி முகவரி வந்து திருத்தப்பட்டது. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி முகவுரை திருத்தப்பட்டது. முகவுரையில் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்ட 3 புதிய சொற்கள். ஸோ இப்போ நம்ம தான் பார்த்தோம், லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம், முகவரி வந்து 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த திருத்தம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சமதர்மம், சமயச்சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு. சமதர்மம், சமயச்சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு, இந்த வார்த்தைகள் தான் திருத்தப்பட்டது. இந்த 3 புதிய சொற்கள் வந்து புதிதாக சேர்க்கப்பட்டது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமதர்மம், சமயச்சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு. அதாவது சோஷியலிஸ்ட், செக்யூலர் மற்றும் இன்டெகிரிட்டி. சோஷியலிஸ்ட், செக்யூலர் மற்றும் இன்டெகிரிட்டி, சமதர்மம், சமயச்சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு, இந்த 3 புதிய வார்த்தைகளும் 1976 42வது சட்டத்திட்டத்தின்படி முகவரியில் திருத்தப்பட்டது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 26 பாருங்க. எந்த ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாக இருந்தன? ஸோ பிரெஞ்சு புரட்சி பற்றி தான் கேட்குறாங்க. அது எப்போ நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1789, 1789. சிட்டிசன் என்னும் சொல் டேஷ் என்னும் லெத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஸோ சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்னும் லெத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஸோ சிட்டிசன் அப்படின்றது சிவிஸ் என்ற லெத்தின் சொல். சிவிஸ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, சிவிஸோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, நகர அரசில் வசிப்பவர் அப்படின்றதான் இதோட மீனிங். நகர அரசில் வசிப்பவர். ஸோ சிட்டிசன் அப்படின்றது சிவிஸ் அப்படின்ற ஒரு லட்டின் வேர்டில் இருந்து தான் வந்திருக்கு. இதில் சிவிஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, நகர அரசில் வசிப்பவர்.
ஓகே. கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க. குடியுரிமை பற்றி விவரிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாகம் மற்றும் சட்டப்பிரிவுகள். அதாவது குடியுரிமை பற்றி விவரிக்கும் ஆர்டிக்கல் எது, பார்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா, பாகம் வந்து 2 மற்றும் ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 5லிருந்து 11 வரைக்கும். ஸோ 5 to 11. ஸோ குடியுரிமை பார்த்தோம்னா இது வந்து பார்ட் 2லையும், ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா 5லிருந்து 11, ஆர்டிகல் 5ல இருந்து ஆர்டிகல் 11 வரைக்கும் குடியுரிமை பற்றி விவரிக்கிறது. ஸோ பார்ட் பாகம்ன்றது 2, சட்டப்பிரிவுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5லிருந்து 11. ஸோ எப்போவுமே வந்து நம்ம வந்து இந்த ஆர்டிகல்ஸ் 51 வரைக்கும், ஸோ ஆர்டிகல் 1லேருந்து 51 வரைக்கும் எப்போவுமே நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். கண்டிப்பான முறையில் அது வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்போ கேட்டாலும் உங்களுக்கு வந்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகும் வந்து இப்போ முக்கியமான ஆர்டிகல்ஸ் இல்லையா அப்படின்றது கிடையாது. முக்கியமான ஆர்டிகல்ஸ் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஆனால் எப்போவுமே நம்ம வந்து ஆர்டிகல் 1ல இருந்து 51 வரைக்கும் வந்து தெளிவாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் தூங்கும்போது உங்களை எழுப்பி கேட்டாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆர்டிகல்ஸ் 51 வரைக்கும் கண்டிப்பாக நல்லா தரவாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1955, 1955. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1955. அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது, ஸோ முகவுரையை தான் அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குடியுரிமை சட்டத்தின் மூலம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஸோ குடியுரிமை சட்டத்தின் மூலம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 முறை. ஸோ 8 டைம்ஸ். நெக்ஸ்ட், எந்த ஆண்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்டது? ஸோ காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2003, 2003. அடிப்படை உரிமை இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி மற்றும் சட்டப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஸோ அடிப்படை உரிமைகள் பார்ட் 3லையும் ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா 12லிருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமையை பற்றி விவரிக்கிறது. ஸோ அடிப்படை உரிமைனா பார்ட் 3 பாகம் 3 மற்றும் சட்டப்பிரிவுகள் பார்த்தோம்னா 12ல் இருந்து 35 வரைக்கும். 12ல் இருந்து 35 வரைக்கும். இதுபடி குடியுரிமை பார்த்தோம். குடியுரிமை வந்து பார்ட் 2லையும் 5 to 11, ஆர்டிகல்ஸ் 5 to 11. அடுத்ததாக அடிப்படை உரிமை. ஸோ பார்ட் 3லையும் ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா 12ல் இருந்து 35 வரைக்கும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33 பாருங்க. கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது? ஸோ முகவுரையில் வந்து இந்த ஆர்டர் வந்து எப்போவுமே நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நிறையா தடவை இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஆர்டரோட வரிசை வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கரெக்டான வரிசையை கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால தான் நான் இந்த கொஷின் உங்களுக்கு வந்து எடுத்திருக்கேன். ஸோ கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆன்சர் வந்து இது வந்து போர்டில் இருக்கிறதுனால இது ஆன்சர் நினச்சிடாதீங்க. ஸோ இது ஆன்சர் கிடையாது. 4th ஒன் தான் ஆன்சர். 4th ஒன் தான் ஆன்சர். இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற, ஜனநாயக மற்றும் குடியரசு. இந்த 4th ஒன் தான் ரைட் ஆன்சர். இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு. ஸோ இந்த வந்து இப்போ நமக்கு தமிழில் கூட உங்களுக்கு ஈவன் மறந்து போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த இங்கிலீஷில் நான் ஏற்கனவே இந்த 9th ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சிலது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மறக்காது. ஸோ ட்ரிபிள் டாக்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரிபிள் டாக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ், இறையாண்மைன்றது என்னது? சாவர்னிட்டி. ஸோ எஸ் ஃபார் சாவர்னிட்டி. நெக்ஸ்ட் சமதர்மனா சோஷியலிஸ்ட். சமயச்சார்பற்ற அப்படின்னா செக்யூலரிசம். அண்ட் டி ஃபார் டெமோக்ராட்டிக், அதாவது ஜனநாயகம், மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆர் ஃபார் ரிபப்ளிக். இந்த ஆர்டர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாவர்கிரீன், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் மற்றும் ரிபப்ளிக். சாவர்கிரீன், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் மற்றும் ரிபப்ளிக். ஓகே, பாருங்க. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம இங்கே பாருங்க ஒரு நிமிஷம். இப்போ நம்ம வந்து சொன்னோம்ல ட்ரிபிள் எஸ் டாக்டர்னா சாவர்கிரீன், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், நெக்ஸ்ட் வந்து ரிபப்ளிக் அப்படின்றத பார்த்தோம். ஸோ நம்ம பார்த்தோம் முகவரியில் எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்றத பார்த்தோம். ஸோ 1976 42வது சட்டத்திருத்தத்தின்படி 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது அப்படின்றத பார்த்தோம். அதில் எது பார்த்தோம்? சமதர்மம் அப்படின்ற ஒரு வேர்டு பார்த்தோம். சமதர்மம். இன்னொன்று என்ன பார்த்தோம்? சமதர்மம். நெக்ஸ்ட் வந்து அதாவது என்னென்ன வார்த்தைகள் வந்து சேர்த்தாங்க அப்படின்றத பார்த்தோம்னா, சமதர்மம், நெக்ஸ்ட் வந்து சமயச்சார்பின்மை, இன்னொன்று வந்து ஒருமைப்பாடு அப்படின்ற 3 வார்த்தைகளை வந்து சேர்த்துருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். எது? சமதர்மம், சமயச்சார்பின்மை, நெக்ஸ்ட் வந்து ஒருமைப்பாடு.
அதாவது சோஷியலிஸ்ட், செக்யூலர் மற்றும் இன்டெகிரிட்டி அப்படின்றத பார்த்தோம். இதில் இந்த சோஷியலிஸ்ட், செக்யூலர் இந்த வார்த்தை தான். சோஷியலிஸ்ட் அண்ட் செக்யூலர். ஸோ ட்ரிபிள்எஸ் டாக்டர்னா சாவகிரிட்டி, சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் மற்றும் ரிபப்ளிக். ஓகே, இந்த ஆர்டர் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 டேஷ் என அழைக்கப்படுகிறது. பகுதி 3 எது? அடிப்படை உரிமைகள். ஸோ அடிப்படை உரிமைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. எந்த ஆண்டு மற்றும் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது? அதாவது சொத்துரிமை, நம்ம அடிப்படை உரிமைகள் அப்படின்றத பார்த்துருக்கோம். இந்த சொத்துரிமைன்றது அடிப்படை உரிமைகளில் தான் இருக்குது. சொத்துரிமைன்றது அடிப்படை உரிமைகளில் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை வந்து ஒரு சட்ட திருத்தத்தின்படி அந்த அந்த சொத்துரிமைன்றது அடிப்படை உரிமையில் இருந்து நீக்கப்பட்டது. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1978 44வது சட்ட திருத்தத்தின்படி. ஸோ 1978 44வது சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது. ஓகே, அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட பின் சொத்துரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி மற்றும் சட்ட பிரிவின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. சரி, இப்போ அடிப்படை உரிமையில் இருந்து சொத்துரிமையை வந்து நீக்கிட்டாங்க. அப்போ அதை நீக்கி அதை எங்கே போய் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 12. ஸோ பகுதி 12 பார்ட் 12 சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 300A கீழ் வைக்கப்பட்டுள்ளது. ஸோ சொத்துரிமை அப்படின்றது அடிப்படை உரிமையில் தான் இருந்துச்சு. 1978 44th அமெண்ட்மெண்ட் படி, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி அதை வந்து அடிப்படை உரிமையில் இருந்து எடுத்து பகுதி 12 சட்டப்பிரிவு 300A கீழ் வைக்கப்பட்டிருக்கு. சரி, அடிப்படை உரிமைகள் பட்டியலில் சொத்துரிமை இருக்கும்போது எந்த சட்டப்பிரிவில் அமைக்கப்பட்டிருந்தது? ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? 1978 44 அமெண்ட்மெண்ட்டில் தான் வந்து சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமைகளில் இருந்து எடுத்தாச்சு அப்படின்றத பார்த்தோம். அப்போ அடிப்படை உரிமையில் இருக்கும்போது அதோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 31 பிரிவு 31 கீழ் தான் அது இருந்திருக்கு. அடிப்படை உரிமைகளை எந்த நாடுகளின் அரசியலமைப்புள்ள அடிப்படை உரிமைகள் தாக்கத்தால் உருவாக்கினார்கள்? ஸோ அடிப்படை உரிமைகள் எதிலிருந்து எடுத்திருக்கோம்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டது. முதலில் இந்திய அரசியலமைப்பு எத்தனை அடிப்படை உரிமைகளை வழங்கியது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அடிப்படை உரிமைகள் எத்தனை இருந்துச்சு? 7 இருந்துச்சு. ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் தான் 1978 44th அமெண்ட்மெண்ட் படி தான், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி தான் சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. அப்போ தற்போதுள்ள அடிப்படை உரிமைகளோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 41 பாருங்க. அடிப்படை உரிமைகள். ஸோ இப்போது இருக்கிற அடிப்படை உரிமைகள் எதுன்னு பார்த்தோம்னா, மொத்தம் 6 அடிப்படை உரிமைகள் இருக்கு. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமயச்சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை மற்றும் அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமயச்சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை மற்றும் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இப்போ சமத்துவ உரிமையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து சமத்துவ உரிமையில் ஆர்டிக்கல் 14 18 வரைக்கும் இருக்குது. சட்டப்பிரிவு 14 18 வரைக்கும் சமத்துவ உரிமை பற்றி சொல்லப்படுது. இதில் ஆர்டிக்கல் 14 அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, பிரிவு 14 அப்படின்படி பிரிவு 14 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது ஆர்டிக்கல் 14 சொல்லுது. ஆர்டிக்கல் 15 பார்த்தீங்கன்னா, மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம். மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். ஸோ இந்த காரணங்களை காட்டி பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்றது ஆர்டிக்கல் 15. இதுவே ஆர்டிக்கல் 16 பிரிவு 16 கீழ் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது வேலை வாய்ப்புகளில் சமவாய்ப்பளித்தல், வேலை வாய்ப்புகளில் சமவாய்ப்பளிக்க வேண்டும் என்பதை ஆர்டிக்கல் 16 சொல்லுது. இதுவே ஆர்டிக்கல் 17 என்ன சொல்லுதுன்னா, தீண்டாமையை ஒழித்தல் என்பது ஆர்டிக்கல் 17. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 18 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். ஸோ இதுதான் ஆர்டிக்கல் 18 சொல்லுது. ஸோ சமத்துவ உரிமைன்றது ஆர்டிகல்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 14 இருந்து ஆர்டிக்கல் 18 வரைக்கும். 14 என்ன சொல்கிறோம்? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 என்ன சொல்கிறோம்? மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம். ஸோ இதை வந்து அடிப்படையை வச்சு எந்த ஒரு பாகுபாடும் காட்டக்கூடாது அப்படின்றது ஆர்டிக்கல் 15. ஆர்டிக்கல் 16 என்ன சொல்கிறாங்க? பொது வேலை வாய்ப்புகளில் சமமான வாய்ப்புகள் இருக்க வேண்டும் அப்படின்றது ஆர்டிக்கல் 16. 17 வந்து தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்றது ஆர்டிக்கல் 17. 18 என்ன சொல்கிறாங்கன்னா, இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். ஸோ இதுதான் சமத்துவ உரிமையில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆர்டிக்கல் 14 ஆர்டிக்கல் 18 வரைக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்போதுமே உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக அது தெரிஞ்சிருக்கணும், கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடாது. ஸோ 51 வரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப தரவாக இருக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து சுதந்திர உரிமை பார்க்குறோம். ஸோ சுதந்திர உரிமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 இருந்து ஆர்டிகல் 22 வரைக்கும் இருக்குது. ஆர்டிகல் 19 இருந்து ஆர்டிகல் 22 வரைக்கும் இருக்குது. இங்கே நம்ம ஆர்டிகல் 19 மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 19 என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பேச்சுரிமை, அடுத்த ஆயுதங்களின்றி அமைதியாக கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைக்க சுதந்திரம், நெக்ஸ்ட் இந்தியா முழுவதும் சென்று வர சுதந்திரம், இந்தியாவின் எப்பகுதியிலும் தங்கி வாழும் சுதந்திரம், மற்றும் 6th ஒன் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யும் சுதந்திரம். ஸோ மொத்தம் சுதந்திர உரிமையில் எத்தனை சுதந்திர உரிமைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 சுதந்திர உரிமைகள் இருக்குது. ஸோ இதுவுமே நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வச்சு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு க்ளூ சொல்கிறேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சாம் ரிசைட்ஸ் இன் போலாண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாம் ரிசைட்ஸ் இன் போலாண்ட். சாம் வந்து போலாண்டில் இருக்கான், அவ்வளோதான். இந்த சுதந்திர உரிமைக்கு நீங்கள் என்ன வேர்ட் ஞாபகம் வச்சுக்கணும்னா சாம் ரிசைட்ஸ் இன் போலாண்ட். இது வந்து வரும். சாம் ரிசைட்ஸ் இன் போலாண்ட். சாம் வந்து போலாண்டில் இருக்கான். ஸோ இங்கே வந்து சாமுக்கு வந்து டபிள்யூ யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எஸ் வந்து ஸ்பீச் பேச்சுரிமை. அடுத்து வந்து ஏ வந்து அசம்பிளினா கூடுவதற்கான உரிமை. ஸோ அசம்பிளின்றது ஆயுதங்களின்றி, இதுதான் ரொம்ப முக்கியம், ஆயுதங்களின்றி அமைதியாக கூடுவதற்கான உரிமை. ஸோ ஸ்பீச், அசம்பிளி. அடுத்து நெக்ஸ்ட் ஏ பார்த்தீங்கன்னா அசோசியேஷன், சங்கங்கள் அமைக்கும் உரிமை, அதான் ஏ. நெக்ஸ்ட் எம் ஃபார் மூமெண்ட்னா நம்ம இந்தியாவில் எங்கே வேணாலும் போகலாம், அதுதான் எம் ஃபார் மூமெண்ட். நெக்ஸ்ட் ரிசைட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம இந்தியாவில் எங்கே வேணாலும் போய் நம்ம தங்கலாம் அப்படின்றது ரிசைட்ஸ். நெக்ஸ்ட் பி ஃபார் போலாண்ட் அப்படின்றது ப்ரொஃபஷன் வச்சுக்கோங்க. எந்த தொழில் வேணாலும் செய்யலாம், எந்த வணிகம் வேணாலும் செய்வதற்கான உரிமை வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இதுதான் 6 சுதந்திர உரிமைகள். ஸோ சாம் ரிசைட்ஸ் இன் போலாண்ட். எஸ் ஃபார் ஸ்பீச், ஏ ஃபார் அசம்பிளி, ஏ ஃபார் அசோசியேஷன், எம் ஃபார் மூமெண்ட். ரிசைட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து ரெசைட்னாவே நம்ம செட்டில் ஆகி இருக்கிறது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ரெசிடென்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெசிடென்ட். நெக்ஸ்ட் போலாண்ட் அப்படின்றது ப்ரொஃபஷன். ஸோ எந்த ப்ரொஃபஷன் வேணாலும் நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. ஸோ இதுதான் சுதந்திர உரிமை. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் பேச்சுரிமை. ஸோ ஸ்பீச், சாம்னு சொன்னோன்னா ஸ்பீச், ஸோ பேச்சுரிமை. அடுத்ததாக ஆயுதங்களின்றி அமைதியாக கூடுவதற்கான உரிமை. ஸோ ஏ ஃபார் அசம்பிளி. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள் சங்கங்களை அமைக்கும் உரிமை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஸ்பீச், அசம்பிளி. நெக்ஸ்ட் அசோசியேஷன்றது சங்கங்கள் அமைக்கும் உரிமை. நெக்ஸ்ட் எம் ஃபார் மூமெண்ட், எங்கே வேணாலும் போகலாம், இந்தியா முழுவதும் சென்று வர சுதந்திரம். ஸோ ரெசிடென்ட், எங்கே வேணாலும் நம்ம வீடு கட்டி இருக்கலாம். ஸோ இந்தியாவின் எப்பகுதியிலும் தங்கி வாழும் சுதந்திரம். நெக்ஸ்ட் தொழில் செய்யும் உரிமை. சாம் ரிசைட்ஸ் இன் போலாண்ட்னா ப்ரொஃபஷன். ஸோ எந்த தொழில் வேணாலும் செய்வதற்கான உரிமைகள் இருக்குது. ஸோ இதுதான் நம்மக்கூடிய சுதந்திர உரிமைகள். 6 சுதந்திர உரிமைகள் இருக்குது. சாம் ரிசைட்ஸ் இன் போலாண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் ஃபார் ஸ்பீச், ஏ ஃபார் அசம்பிளி, ஏ ஃபார் அசோசியேஷன், எம் ஃபார் மூமெண்ட், ஆர் ஃபார் ரெசிடென்ட் அண்ட் பி ஃபார் போலாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கான எதிரான உரிமைகள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 23 அண்ட் ஆர்டிகல் 24 வரும். ஸோ ஆர்டிகல் 23 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். ஸோ கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல், இதுதான் ஆர்டிகல் 23 சொல்லப்படுது. அண்ட் ஆர்டிகல் 24 பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். ஸோ இதுதான் ஆர்டிகல் 23 அண்ட் ஆர்டிகல் 24 சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமய சுதந்திர உரிமை. ஸோ சமய சுதந்திர உரிமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஆர்டிகல்ஸ் 25 இருந்து 28 வரைக்கும் சொல்லப்படுது. இதில் 25 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பும் உரிமை. ஸோ எந்த சமயத்தை வேணாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், அதை பரப்புறதுக்கான உரிமை வந்து நம்மக்கிட்ட இருக்குது. 26 என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை தான் 26. 27 பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம், இது ஆர்டிகல் 27. ஸோ ஆர்டிகல் 28 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. ஸோ மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களை அவங்களை கம்பல் பண்ணக்கூடாது, அங்கே நடக்கிற வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கான உரிமை தான் ஆர்டிகல் 28 சொல்லுது. ஸோ இதுதான் சமய சுதந்திர உரிமை. ஆர்டிகல் 25 இருந்து ஆர்டிகல் 28 வரைக்கும் சொல்லப்படுது. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்வி கலாச்சார உரிமை. ஸோ கல்வி கலாச்சார உரிமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
ஆர்டிகல்ஸ் 29லேருந்து 30 வரைக்கும் இருக்கும். ஸோ 29, 30. 29ல் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பை பற்றி சொல்லப்பட்டது ஆர்டிகல் 29. இது ஆர்டிகல் 30 எடுத்துக்கிட்டோம்னா, சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை ஆர்டிகல் 30ல சொல்லப்படுது. ஸோ 29, 30. 29ல் வந்து சிறுபான்மையினரோட எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி சொல்லப்படுது. 30ல் பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை தான் ஆர்டிகல் 30ல சொல்லப்படுது. ஸோ நெக்ஸ்ட் அடிப்படை உரிமை பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஸோ ஆர்டிகல் 32ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகளை பாதிக்கப்படும் பொழுது, ஒரு தனிப்பட்டவரோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்திற்கு அணுகி உரிமையை பெறுதல் தான் ஆர்டிகல் 32ல் சொல்லப்படுது. ஸோ இதுதான் அடிப்படை உரிமைகள். மொத்தம் எத்தனை அடிப்படை உரிமைகள் பார்த்துருக்கோம்னா 6 அடிப்படை உரிமைகள் பார்த்துருக்கோம். ஓகே, அடிப்படை உரிமைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 49 பாருங்கள். இந்திய குடியுரிமை சட்டம் 1955 குடியுரிமை பெற எத்தனை வழிகளை பரிந்துரை செய்கிறது? ஸோ குடியுரிமை பெற எத்தனை வழிகளை பரிந்துரை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வழிகளை பரிந்துரை செய்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ், ஸோ 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது எந்த அடிப்படை உரிமையை தடை செய்தல் முடியாது. அதாவது ஆர்டிகல் 352 கீழ் 352 படி குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது, தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது எந்த அடிப்படை உரிமையை வந்து நம்ம தடை செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 20 மற்றும் 21 வந்து தடை செய்ய முடியாது. ஸோ எந்த ஆர்டிகல்ஸை வந்து எமர்ஜென்சி போட்டாலும், நேஷனல் எமர்ஜென்சி போட்டாலும் அதை தடை செய்ய முடியாத அடிப்படை உரிமைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 20 மற்றும் 21. ஸோ ஆர்டிகல் 20ல் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றங்கள் மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு தான் ஆர்டிகல் 20ல் சொல்லப்படுது. அண்ட் 21ல் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரம் பாதுகாப்பு. ஸோ இந்த ஆர்டிகல் 20 மற்றும் 21 தேசிய அவசர நிலை பிறப்பிக்கப்படும் பொழுது வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா தடை செய்ய முடியாது. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ், ஸோ 19ல் என்ன சொல்லியிருக்காங்க, சுதந்திர உரிமைகள் சொல்லப்படுது. அந்த அதாவது 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. எதை தடை செஞ்சிடலாம், ஆர்டிகல் 19 வந்து சுதந்திர உரிமையை வந்து தானாகவே நிறுத்தப்படுகிறது. ஆனால் எதை வந்து தடை செய்ய முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா 20 மற்றும் 21 வந்து தடை செய்ய முடியாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 51 பாருங்கள். குடியுரிமை சட்டம் 1955 குடியுரிமை பெற எத்தனை வழிகளை பரிந்துரை செய்கிறது? இப்போ தான் பார்த்தோம். ஸோ 5 வழிகளை பரிந்துரை செய்கிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு, வம்சாவளி, பதிவு செய்தல், இயல்புரிமை மற்றும் பிரதேச இணைவு. ஸோ இந்த 5 பரிந்துரைகளின் மூலம் குடியுரிமை பெறலாம். நெக்ஸ்ட்டு குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் எத்தனை வழிகளில் தன் குடியுரிமையை இழப்பர்? ஸோ அவங்க குடியுரிமை பெறுவதற்கு எத்தனை வழிகளை வந்து பரிந்துரை செய்துன்னா 5 வழிகள். இதுவே வந்து குடியுரிமை இழப்பதற்கு எத்தனை வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வழிமுறைகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா துரத்தல், அடுத்ததாக முடிவுற செய்தல் மற்றும் இழத்தல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். 1715 இங்கிலாந்து மன்னர் டேஷ் என்பவரால் வெளியிடப்பட்ட அடிப்படை உரிமைகள் பட்டயம் மகாசாசனம் எனப்படும். ஸோ 1715 1715 இங்கிலாந்து மன்னர் டேஷ் என்பவரால் வெளியிடப்பட்ட அடிப்படை உரிமைகளின் பட்டயம் மகாசாசனம் எனப்படும். ஸோ எந்த மன்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ஜான். சட்டப்பிரிவு 32, ஸோ ஆர்டிகல் 32 அப்படின்றது நம்ம பார்த்தோம். அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என கூறியவர். ஸோ ஆர்டிகல் 32 அதாவது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைன்றத அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான். ஆர்டிகல் 32 அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிட்டிருக்கார். ஸோ இந்த லெசனில் நம்ம வந்து பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.